அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வியூவை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. முன்னாடி இந்த ரூமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக அது சொல்லியே ஆகணும் நம்ம. கண்டிப்பாக. இண்டிகோ லேக் ஃபாரஸ்ட் ரெசார்ட்ல இருக்கும். அது நீங்களே சொல்லுங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க. நம்ம இன்னைக்கு எந்த ரூமோட டூர் பார்க்க போறோம் அப்படின்னா இண்டிகோ லேக் ரெசார்ட் ஓட ஷூட், ஃபேமிலி ஷூட் தான் நம்ம பார்க்க போறோம். நாங்க இப்போ உங்களுக்கு காமிக்க போறோம். ஆமா வாங்க. அன்புடன் ஃபேமிலி ஷூட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. கண்டிப்பா அது சொல்லியே ஆகணும் நம்ம. கண்டிப்பா. அந்த பேக்ரவுண்ட் என்னன்னா நாங்க 3 பேர் இங்க தங்கி இருக்கிறது. தங்கிட்டு போனதுனாலேயே இது விஐபி ஷூட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாரும் புக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து டபுள் ரேட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான ஒரு ரூமு. இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபேமிலியே இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக. ஒரு அப்பா அம்மா ஒரு 2 குழந்தைங்க, அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ரூம் இருக்குது. ஒரு கிங் காட் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சில்ட்ரன் பெட் ஒன்று இருக்குது. சில்ட்ரன் பெட் அது சிங்கிள் பெட். சிங்கிள் ஃபேமிலியாக வரவங்களுக்கு இது கிட்ஸு. ஆமாம், ஃபேமிலியாக வரவங்களுக்கு கிட்ஸ். நம்ம இப்போ ஃபேமிலியை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஃபேமிலிக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வெள்ளைக்கார துரைகள்லாம் ஸ்டே பண்ணனால இந்த இண்டிகோ லேக் ஃபாரஸ்ட்டோட அந்த பேக்ரவுண்டே என்னென்னா இது வந்து ஒரு காலோனியல் பிளேஸ். அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே அம்யூனிட்டிஸ் தான் இங்கேயும் இருக்குது. அவங்க திங்ஸ் அப்படி எல்லாமே ரிட்டைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறது. ஸோ ரூம் காட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கப்புள் அந்த மாதிரி. இது வந்து ரூம் இல்லை, ரூம்னு ஏமாந்துடக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து சூட்டோட இன்னொரு கனெக்டிவிட்டி. எக்ஸாக்ட்லி இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்துட்டு ஒரு வில்லா டைப். இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 ஃபேமிலிஸ் சேர்ந்து வந்துருக்கீங்க, ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வில்லாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் அப்ராக்சிமேட்லி 15 to 20 மெம்பர்ஸ் கம்ஃபர்டபுளாக தங்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். அண்ட் இந்த பிளேஸில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி 24 hours கீசர் இருக்குது. ஸோ எப்போதுமே ஹாட் வாட்டர் வரும். டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜு மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே ஃப்ரிட்ஜு தேவை இருந்தாலும் சில பேருக்கு இது ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அவங்கள அலைய வைக்கக்கூடாதுன்றத உள்ளே வச்சுருக்காங்க. டிவி இருக்குது, வாட்டர் கேன் இருக்குது, ஆமாம் கெட்டில் இருக்குது. அது கூட நமக்கு இப்படி ஒரு வியூ இருக்குது. இதுதான் ஹைலைட்டு. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வியூவை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த வியூவோட அந்த டேபிளில் எடுத்து இப்படி தள்ளி போட்டுட்டு அப்படி ஒரு காஃபியை குடிச்சோன்னா மார்னிங் ஈவினிங் காஃபி குடிங்க. நைட் ஆனால் வேறு ஏதாவது ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அந்த மாதிரி வேறு ஏதாவது ஜூஸ் கூட நீங்கள் குடிக்கலாம். இது எல்லாருக்குமே ஷூட் ஆகும். பேச்சுலர்ஸ், காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸை டூர் வந்தீங்கன்னா, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷூட் ஆகிற ஒரு ரூம். அண்ட் வேறு என்ன இந்த ரூமில் அம்யூனிட்டிஸ் இந்த உங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த பழைய மாடல்லே வச்சுருக்காங்க. அதான் இங்கே இருக்கிற செட்டப் எல்லாமே வந்துட்டு காலோனியல் செட்டப், பிரிட்டிஷரோட. இந்த மிரர் கூட பாருங்களேன். இந்த மிரர் வந்து ஆக்சுவலாக மூவ் ஆகும் இல்லையா? ஆமாம். எப்படி இந்த கிளாஸே வந்துட்டு பெல்ஜியம் கிளாஸ் தான். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற முக்கால்வாசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் அட் தட் டைம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணது கிடையாது. மேலே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க வேறு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது இப்போ நம்மளுக்காண்டி கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அண்ட் நீங்கள் சில மொமெண்ட்ஸ் இல்லையா பிரிட்டிஷாக இருந்தபோது நடந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இங்கே ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரியாக வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூமில் த்ரூ அவுட் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே அவங்களோட ரிமெம்பரன்ஸ், அவங்களோட கலெக்ஷன்ஸ், அவங்களோட ஆன்டிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. இந்த துரைகள் தான் இங்கே வாழ்ந்தது. எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் பர்சன் இங்கே இருந்திருக்காரு. அவர் உட்காந்துருக்க ஸ்டைலை பாருங்களேன். கீழே ராஜா மாதிரி ஒருத்தர், கூஜா மாதிரி மற்றவங்கலாம் எப்படி இருந்தவங்க கடைசி அவங்கள விரட்டிட்டு அவங்க ரூம்லேயே நம்ம தங்குற அளவுக்கு வந்துட்டோம். இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இந்த ரூம் நம்ம ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம், பாத்ரூம் வந்துட்டு பாத்ரூம் இது நீங்கள் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் நார்மலாக பார்க்குற மாதிரியான ஒரு இதில் ஸ்பெஷல் பாத்ரூம் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. கீசர் வந்து 50 லிட்டர் இருக்குமா? கீசர் வந்துட்டு சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்குள்ள இடம் இல்லைன்னா கீசருக்குள்ளே போய் கந்துக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கீசர். ஸோ மற்றபடி ஆனால் பாத்ரூம் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அவ்வளோதான். இந்த ஹோட்டலில் மற்றபடி ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. ரைட். ஸோ கண்டிப்பாக ஏற்காடு வந்தால் லேக் ஃபாரஸ்ட் ரெசார்ட்டில் வந்து கண்டிப்பாக தங்குங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பண்ணாதீங்க. காஃபி பிளான்டேஷன் இருக்குது, அது எஸ்டேட் இருக்குது, அண்ட் இந்த வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரூம்ஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆக்சுவலாக அரௌண்ட் 700 ஏக்கர் போல் இருக்குது. பட் 14 ஏக்கர்ஸில் தான் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டி செட் ஆகிருக்கு. அது நம்மளுடைய இந்த ரெசார்ட் வந்துட்டு வெள்ளக்கார துறைகள் வாழ்ந்தது அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் மித்த மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ரைட். இந்த பழைய சேரு, பழைய இது எல்லாம் அப்படியே ஒரு இந்த ஒரு எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் ஃபீல் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ தட் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாங்ஸ் கேட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சாங்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு அண்ட் உங்களுக்கு பிடிச்சது இங்கேயே டைனிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஹோல் டே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சுவிட்செல்லாம் பாருங்கள், இன்னும் பழைய கால சுவிட்சு தான். அந்த சின்ன சிங்கிள் டச். ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை பாய்.